the grace of God will sustain you. இந்த தலைப்பின் அடிப்படையிலே பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும் என்று சொல்லுகிற தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். கடந்த மாதத்திலிருந்து இந்த வாரத்திலிருந்து பிரியமானவர்களே, யோனா புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அங்கு தேவனுடைய அவருடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, குணாதிசயங்களை சில குணாதிசயங்கள் சமாதான பிரபு மற்றும் பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்பு உள்ளவர், இப்படிப்பட்ட பல கேரக்டரிசம் ஆண்டவருக்கு இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பரிசுத்தர். இப்படியாக வேதத்தில் ஒரு குணாதிசயம் பிரியமானவர்களே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி ஒரே மலையிலே எலியா மோசே அவரை தரிசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமங்கள் அந்த மலையிலே அறிக்கை செய்யப்படுகிறது. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. எக்ஸடஸ் யாத்திராகமம் 34, எக்ஸடஸ் 34:6. இந்த யாத்திராகமம் 34:6 பிரியமானவர்களே கூறப்படுகிறது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. என்னுடைய பொதுவான தலைப்பு பிரியமானவர்களே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதை எடுத்துக்கொள்ளுங்க. Turn to book of 2 Corinthians chapter 2 verse 9. அதை நீங்கள் மெயினாக வச்சுக்கோங்க. ஆனால் பிரியமானவர்களே, இப்பொழுது யாத்திராகமம் 34:6 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவரும் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கிருபன் என்று சொல்லிக்கொண்டே வாழ முடியாது. இந்த கிருபையின் ஆழம் என்ன? ஏன் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார்? அவருடைய இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எங்கே அவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது? ஏன் அவருடைய இரக்கம் நமக்கு வேண்டும்? பிரியமானவர்களே, இப்படி வேதத்தில் அநேக இடத்துல ஆண்டவர் இரக்கமாக இருந்திருக்கிறார். மோசஸ் ஜெபம் செய்திருக்கிறார். மோசஸ் அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அது மட்டும் பத்தாத ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்க வேண்டும். சிலர் வாயில் நம்ம சொல்லிடலாம் கிருபை அப்படின்று, ஆனால் கிருபையை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். we must taste the grace of God. we must live according to the grace of God. ஆண்டவருடைய கிருபையை நிமித்தம் நாம் வாழ வேண்டும். அந்த கிருபையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் எனக்கு கிருபை வேண்டும்? பிரியமானவர்களே, வேதத்தில் யோனாவுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். நம்முடைய பெற்றோர்கள் சொல்லி பிள்ளைக்கு கீழ்ப்படியெல்லாம் என்ன செய்வாங்க? பெற்றோர்கள் தண்டனை கொடுப்பாங்க. அல்லேலூயா. இல்லை என்னாச்சும் ஒரு ஃபார்ஃபீட். அதே போல் யோனாவை ஆண்டவர் நினைவைக்கு போக சொன்னால் he disobey God. ஜோனா disobey God. அவர் கீழ்ப்படியாதபடிக்கு போனதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? அவனை கைவிட்டிருக்கணும், அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். But God needs Jonah. ஆண்டவருக்கு யோனா வேண்டும். அதனால ஒரு மீனை, பெரிய மீனை அவர் அனுப்பி பிரியமானவர்களே யோனாவை கிருபை நிமித்தம் தாங்கினார். அல்லேலூயா. அதே போல ஜோனா 3வது அதிகாரத்தில், இந்த 3வது அதிகாரத்தில் நினைவில் உள்ள பட்டணங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செஞ்சார்? தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். when the people repent, God have mercy upon them. ஆண்டவர் அவர்கள் மேலே இரக்கமாய் இருந்தார். அங்கே அவருடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர்.
இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு ஆண்டவரே எனக்கு இரக்கம் வேண்டும் என்று உண்மையாய் கூப்பிட்டால் என்றால் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இரக்கம் ஆண்டவர் ஜனங்கள் மேலே என்ன செய்தார்? நினைவே பட்டணங்களை ஆண்டவர் அழிக்கலை. ஆண்டவருடைய இரக்கம் மிக பெரியது, அது அழிவில்லாதது. பிரியமானவர்களே, ஆழமானது. இட்ஸ் மோர் பெட்டர் தென் அவர் சஃபரிங். நம்முடைய வேதனைக்கும் நம்முடைய சோதனைக்கும் மேலான பெரிய கிருபை ஆண்டவருடைய இரக்கம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோனா 2வது எப்போ கிருபை வரும்? when you can have mercy from God. ஆண்டவரிடத்திலிருந்து எப்போ நான் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது. கூப்பிடாம தேவனுடைய கிருபை சும்மா நம்மளுக்கு கிடைக்காது. You must call upon God. Without praying, you cannot receive the grace of God. ஆண்டவருடைய நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காம அவர்கிட்ட கிட்டி சேராதபடிக்கு வேதத்தில் எங்கேயும் போடக்கூடாது கிருபை கிடைக்கும் அப்படின்னு. மோசஸ் ஜெபம் பண்ணார், மோசே ஜெபித்தார், ஆண்டவருடைய கிருபை பெற்றார். எலியா பலவீனத்தில் ஆண்டவரை தேடினார், ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்தார், கிருபை பெற்றார். தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்புவதற்கு ஜெபித்தார், ஆண்டவரை தேடினார், கிருபை பெற்றார். ஹல்லேலூயா. சிம்சோன் கடைசி வேளையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்தார், அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருமோ என்றால் ஆண்டவருடைய இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இந்த கிருபை? எப்படி இந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? Turn to book of 2 Corinthians chapter 12. பவுல் அநேக இடத்துல ஆண்டவருடைய கிருபையை பற்றி எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாடில், அப்போஸ்தலரில், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், எபேசியர், கலாத்தியர், இப்படி பல சபையில் ஆண்டவருடைய கிருபையை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12 6 9 வரை நம் வாசிக்க கேட்போம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு. அதில் எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அநேக காரியங்களை பற்றி பேசினது ஒரு காரியம், இந்த முள் என்பது வீக்னஸ். The thorn is significant as a weakness. இந்த முள்ளு ஒரு பலவீனத்தை குறித்து பேசப்படுகிறது. இந்த பலவீனம் என்னவென்றால், பிரியமானவர்களே, அன்றைய நாட்களில் பவுல் அநேக கிறிஸ்தவர்களை கொன்றான். அவன் ஆண்டவருக்காக அவன் பிரசங்கம் பண்ணினாலும் ஊழியம் செய்தாலும் அவனுக்கு இந்த ஒரு காரியம் முள்ளை போல குத்தி கொண்டே இருக்கும். நீ கொலைக்காரன், நீ அநேகரை கொலை செய்தாய் என்று அநேகர் மூலியமாக சாத்தான் கொடுக்கப்பட்ட ஒரு முள். இந்த முள்ள பிரியமானவர்களே பவுலுக்கு ரொம்ப வேதனை கொடுத்தது. சாத்தான் கொண்டு வருகிற ஒரு பலவீனம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை குறித்து நம்ம பலவீனப்படுத்துகிற காரியங்கள் 24 மணி நேரம்
சகோதரர் மேலே குற்றம் சாட்டுவதற்கு, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கம் வேண்டும் ஆண்டவரே, நான் இந்த இரக்கத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு மனம் இருங்க, என்னை புதுப்பிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் சாத்தான் நம்ம பேரில் என்ன சொல்லுவான்? நீ எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஆண்டவர் உனக்கு இறங்கவே மாட்டார், ஆண்டவர் உனக்கு இரக்கம் காட்ட மாட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஒர்க் we can receive the grace of God. நம்ம ஏதோ ஒரு கிரியை செய்கிறதுனால, ஆண்டவருடைய சமூகத்தில் நம் மனம் திரும்புவதனால, ஆண்டவரை தேடுறதுனால, ஆண்டவருக்கு ஏதோ ஒரு நன்மை செய்கிறதுனால இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க முடியாது. The grace is a gift, free gift from God. ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு இந்த இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். நம் மனம் திரும்பும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கிருபைக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய சவுண்ட் மைண்ட் சொல்லலாம், என்ன சொல்லலாம்? நீ இல்லை முடியாது, நீ எவ்வளோ கேட்டாலும் உனக்கு கிடைக்காது, மாற முடியாது என்று சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்படி ஆண்டவர் பவுலுக்கு சொன்னாரோ, வாசிக்க கேட்போம், வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாருங்க, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அவரு கேட்கிறாரு, sometimes God thought is different, our thought is different. நம்ம நினைக்கிறது போல ஆண்டவர் நம்ம இப்படிதான் நினைக்கணும், இப்படிதான் ஆண்டவர் செய்வார்னு நினைப்போம். இல்லை, ஆண்டவர் வித்தியாசமா, அவருடைய நினைவு வேறு. ஹல்லேலூயா. பவுல் என்ன கேட்டார்? ஆண்டவரே, இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க என்று 3 தடவை அவர் ஜெபம் செய்தார். ஆனால் ஆண்டவர் எடுத்து போடல. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு. அப்போ அந்த கிருபை என்றால் என்ன? வாட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட் தட் பவுல் மென்ஷன்ஸ் ஹியர்? இந்த இடத்துல பவுல் என்னத்தை பற்றி சொல்ல வருகிறாரு? பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம், வாசிங்க, தொடர்ந்து வாசிப்போம். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். The grace will sustain you. ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். எதை தாங்கும்? ஐயா, நீ பலவீனத்தில் இருக்கும் பொழுது, நீ சோர்ந்து இருக்கும் பொழுது, சோதனையில் இருக்கும் பொழுது, நீ சஃபர் பண்றப்ப, நீ போராட்டத்தில் போகும் பொழுது, ஆண்டவர் கிருபை என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். He will give you the strength of God. The strength of God will sustain your weakness. அந்த பலவீனத்தில் அந்த பலன் என்ன செய்யும்? நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவருடைய பலன், மறுபடியும் அதை வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்பனா நான் பலவீனத்தில் இருக்கும் பொழுது எப்ப ஆண்டவருடைய கிருபை வருங்க தெரியுமா? when we fail, when we stand without strength, when we give up, the grace will the grace of God will sustain us. அப்ப அந்த ஆண்டவருடைய அந்த பலம் எப்ப நமக்கு வரும்? என்னால முடியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. யோசபாத் ராஜா ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு நிருபத்தை விரித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்து, ஆண்டவரே நீங்க ராஜா, நீங்க இரக்கம் காட்டுகிறவர், ஆண்டவரே இப்பொழுது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. Oh Lord, I don't know what to do. என்ன நான் செய்ய வேண்டும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஆண்டவர்
ஒரு மனுஷன், ஒரு மனுஷி எப்போ என்னால் முடியல, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் கைவிட்டது போல இருக்கிறது என்று, ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பலன் அவனை தாங்கும், அவளை தாங்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எபேசியர் 2:8-9 வாசிக்க கேட்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. அடுத்தது, ஒருவரும் பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நம்ம மேலே இரக்கம் வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை கிட்டி சேரும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. இட் மீன்ஸ் காட்ஸ் பவர் இஸ் ரிவீல்ட் இன் அவர் வீக்னஸ். நம்ம பலவீனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும். ஹல்லேலூயா. மறுபடியும் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஒன்று கொரிந்தியர் 10:13 வாசிக்க கேட்போம். First Corinthians chapter 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவர் என்னைக்குமே இவங்க நல்லா படட்டும் அப்படின்னு சோதனைக்குள்ள விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஏன் சோதனைக்குள்ள ஆண்டவர் விடுறான்னா, பிகாஸ் he knows you can overcome it. God knows your strength and God knows your weakness. நம்ம ஆண்டவர் சோதனைக்குள்ளே நம்மளை கைவிட்டுட்டாருன்னு அல்ல. பிரியமானவர்களே, சோதனைக்கு மேலாக உங்களால் முடியல, இவனால் எவ்வளோ கெப்பாசிட்டி உங்களால் தாங்க முடியும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சோதனைக்கு மேலாக ஆண்டவர் திராணிக்கு, உங்களுக்கு எவ்வளோ திராணி இருக்கிறது. சம்டைம்ஸ் உங்களை 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட சொன்னால், பிரியமானவர்களே, உங்களால் 100 மீட்டர் ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 100 மீட்டர் அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த சோதனையை ஆண்டவர் என்னது அலாட் பண்ணுவார், அதை மேற்கொள்ளுவதற்கு. அதற்கு மேலாக 500 மீட்டர் ஓடுறதற்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அப்படியே ஆண்டவர் அனுமதித்தால் என்றால் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும், ஆண்டவர் பலன் கொடுப்பார். இந்த கிருபை என்பது என்ன தெரியுமா? பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த முள் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது. இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த முள் சில வேதனை கொடுத்து கொண்டு இருக்கலாம். முடியாதபடிக்கு, நீங்கள் வளராதபடிக்கு, நீங்கள் உயராதபடிக்கு, ஆண்டவர்கிட்ட கிட்டி சேராதபடிக்கு, ஒரு காரியமும் உங்கள் ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு, பிரியமானவர்களே, அந்த முள், அந்த பலவீனங்கள், அந்த போராட்டங்கள் உங்களை என்ன செய்யலாம், தடை செய்யலாம். கைகளை உயர்த்தி இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த புதிய கிருபையினால் நிரப்புங்க. பவுலுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்க. அந்த கிருபை என்னது ஆண்டவரே? ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பலன் உங்களை வந்து நிரப்பும். ஹல்லேலூயா. சில வேளையில் பிரியமானவர்களே, கழுகு தன் குஞ்சுகளை உயர சுமந்து செல்லும். அதே போல சம்டைம்ஸ் we will have a comfort zone. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நம்ம இருப்போம். ஏன்னா கழுகை போல எப்படி தன் பிள்ளைகளை சுமந்து போகிறது போல, அதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல ஆண்டவர் சில சமயத்தில் நம்மளை நடத்துவார். எல்லாமே சரியா இருக்கும்.
ஆனால் ஒரு வேளை வரும், இந்த கழுகு தன் குஞ்சுகளை என்ன செய்யும்? கைவிட்டுரும், கீழே தள்ளிடும். அந்த குஞ்சுகள் நினைக்கும், ஏன் அம்மா அப்படி கைவிட்டாங்க, ஏன் அம்மா அப்படி தள்ளி விட்டாங்கன்னு என்ன செய்யும்? கோபப்படுங்க. இல்லை, அந்த அம்மா ஏன் கீழே விட்டுச்சுன்னா, பிரியமானவர்களே, அந்த கழுகு ஏன் தன் குஞ்சுகளை கீழே பறக்க செய்திருச்சுன்னா, அதுங்க பறக்க கற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. அப்போதான் அது மேலே பறக்குவதற்கு என்ன செய்யுது? இந்த கழுகு வழி நடத்துகிறது. அதே போலத்தான் சில சோதனைகள், வேதனைகள் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த பலன் அடைய அதை மேற்கொள்வதற்கு அந்த பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, முடியாத வேளையிலே நமக்கு ஆண்டவர் பலத்தினால தாங்க செய்வார். அதுதான் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபு அநேக வேதனைகளை அவர் கடந்து சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கிருபை யோபுக்கு பலனை தந்தது, தாங்க செய்தது. அதனால தான் யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே. ஆண்டவர் கையை விட்டாரு, அனுமதித்தாரு சோதனைகளை, ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அல்லேலூயா. மறுபடியும் பலனை கொடுத்து மறுபடியும் யோபு வாழ்க்கையை ஆசீர்வதித்து புதுப்பித்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஐசையா 40வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மன்னிக்கும், 1 கொரிந்தியர் 10, 1 Corinthians chapter 10 verse 13 வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக he will sustain you through his strength. அப்புறம் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவர் உண்டாக்குவார். God will make a way when you struggle, when you have pain. பிரியமான ஆண்டவர் அந்த வழியை உண்டாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த சாயங்கால வெளியிலே உங்கள் கிருபை என்னை தாங்கட்டும். ஆண்டவரே, நான் போகிற இந்த பாதையிலே உங்கள் கிருபை எனக்கு வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள். பேதுரு 3 வாட்டி ஆண்டவரை டினைட் பண்ணார். He denied Jesus Christ 3 times. இந்த 3 தடவை அவர் மறுதளித்த போது ஆண்டவர் கைவிட்டிருக்கணும், ஆண்டவர் வேணான்னு சொல்லியிருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை பிரியமானவர்களே, உங்களை யாரும் நல்லா ஏமாத்திட்டு பிரியமானவர்களே கடைசியில் தெரியாது அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்கள் என்ன செய்வீங்க? வெறுத்துருவோம், மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, எங்க பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா 3 வாட்டி கேட்டாரு. He denied God, but God loves Peter so much. ஆண்டவர் இந்த பேதுருவை நேசித்து என்ன செய்தார்? கிருபையினால என்ன செய்தார்? அவனை வழிநடத்தினார், இரக்கம் காட்டினார். இந்த கிருபை பிரியமானவர்களே, இந்த கிருபை நம்மை மனம் திரும்ப செய்யும். ஹல்லேலூயா. The grace will lead you to repentance. அந்த மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துகிறது. அதான் கிரேஸ்னுடைய மகிமை. ஆண்டவருடைய கிருபை, அந்த கிருபையின் அந்த மகிமை என்ன? ஒரு மனுஷனை புதுதாய் மாற்றும், ஒரு மனுஷனை புதுப்பிக்கும், ஒரு மனுஷனை பலப்படுத்தும், ஒரு மனுஷனை உயர்த்தும். ஆண்டவரே, கிருபையினால நல்லா இருக்க, வாயினால சொல்லுகிற கிருபையினால் இல்லை. Not through your words, your mouth. Hallelujah. You must experience the grace of God.
நம்ம இந்த இந்த இரக்கத்தை நான் எப்படி நான் அனுபவிக்கிறது பிரியமானவர்களே? எப்படி அனுபவிக்க வேண்டும்? ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிங்க. யோனாவுக்கு அந்த 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 கடல் ஆழத்துக்கு போனோன்னே ரொம்ப உயிர் மேலே பயம் வந்துருச்சு. நம்மளுக்கு எப்போ தெரியுமா பயம் வரும்? மரணம் வரும் பொழுது ஒரு பயம் வரும், கஷ்டக்காலம் வரும் பொழுது ஒரு கலக்கம் வரும், ஒரு பயம் வரும். அப்போத்தான் நம்ம ஆண்டவர் என்ன செய்வோம்? அதிகமாய் தேடுவோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு கெட்ட காலம், ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது என்ன செய்வோம்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். யோனா ஆண்டவருக்கு செவியை கொடுக்கல. He knows that God will never kill the people of Nineveh. அந்த நினைவே பட்டணத்தில் உள்ளவங்களை ஆண்டவர் அழிக்க மாட்டான்னு கோபித்து கொண்டு என்ன செய்கிறார்? தர்ஷீசுக்கு போறாரு. ஹல்லேலூயா. என்னை தூக்கி போட்டுருங்கடான்னு சொல்லிட்டாரு கடலில். மரணத்துக்கு கூட அவன் பயப்படல. ஆனால் அந்த மரணத்திற்குள்ளே நடக்கும் பொழுது, பாதாளத்துக்கு போகும் பொழுது சரண்டர் பண்ணிட்டான். இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, ஆண்டவரே நீங்கள் தான் என்ன உதவி செய்ய முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். உடனே ஆண்டவரை பார்த்து கூப்பிட்ற, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, உங்கள் ஆலயத்தை நோக்கி நான் கூப்பிட்றேன். அப்போ தான் என்ன வருகிறது? சர்ச் ஞாபகம் வருது, ஆலயம் ஞாபகம் வருது, சண்டே ஞாபகம் வருது, வெட்னஸ்டே ஞாபகம் வருது, பைபிள் ஞாபகம் வருது, பாஸ்டர் ஞாபகம் வருது, எல்லாமே ஞாபகம் வருது. எப்போ? ஏதோ ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை யோனாவை தாங்கினது போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் தாங்கும். ஹல்லேலூயா. இந்த கிருபை எப்போ தெரியுங்களா வரும்? In time of trouble, in time of suffering, in time of pain, in time of your weakness. உங்களுடைய பலவீனத்தில், உங்களுடைய போராட்டத்தில் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென். He knows. அவருக்கு தெரியும் உங்களால் தாங்க முடியும். அதனால தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் துன்பப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் தெரியுமா துன்பப்பட்டது, கஷ்டப்பட்டது நல்லது? அடிப்பட்டு வாழ்க்கையில் வந்தால் தான் ஹல்லேலூயா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆமென். அந்த பலன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 31 வாசிக்க கேட்போம். ஐசையா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவங்க ஓடினாலும் களைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க. இது ஏன்? when you wait upon the Lord, the grace of God will sustain you. உன்னை தாங்கும். இந்த ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்னு என்ன? ஆண்டவரிடத்தில் ஜெப சிந்தனையோடு விசுவாசத்தோடு கூட, எனக்கு தெரியும் நான் ஜெபம் செஞ்சேன்னா ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கும். தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை அளித்தார். தாவீதுக்கு அளித்த கிருபையை உங்களுக்கும் அளிக்கிறேன் ஆண்டவர் ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கிருபை தாவீதின் மேலே பெரிதாயிருந்தது. ஆண்டவர் வசனத்தை சொல்றார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலையே விலகி போனாலும், மலையே இடிஞ்சு விழுந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு இதை அனுபவிக்க இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவரின் கைகளை உயர்த்தி
ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க, இந்த இரக்கம் ஆண்டவரே என் குடும்பத்தின் மேலே வரட்டும், என் மேலே வரட்டும். ஆண்டவரே நான் செய்கிற வேலையில், நான் கையிட்டு செய்கிற தொழிலில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எனக்கு புதிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாருங்கள், எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே யோனா மேலே ஆண்டவரே கட்டளையிட்ட கிருபை, ஆண்டவரே பவுல் மேலே ஆண்டவரே நீங்கள் இரக்கம் காட்டின கிருபை, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கும் வேண்டும் ஆண்டவரே. அந்த இரக்கத்தை ஆண்டவரே எனக்கு அப்பா போதித்து தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவரே எனக்கு இந்த இரக்கம் வேண்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, என் மேலே இரக்கம் பாராட்டுங்க. நான் கடந்து போகிற சூழ்நிலையில், நான் ஏங்குகிற காரியத்தில் ஆண்டவரே, பலவீனத்தில் ஆண்டவரே, ஒரு வேளை ஆண்டவரே என்னுடைய பலன் ஆண்டவரே இழந்து போன அபிஷேகம் ஆண்டவரே, இழந்து போல பலன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எனக்கு மறுபடியும் புதுப்பித்து தாங்க ஆண்டவரே. எனக்கு உங்கள் பலன் வேண்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் சிந்தனைகள் ஆண்டவரே மாம்சத்தின் சிந்தனைகளாக இருந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தனையை எனக்கு மாற்றுங்க என்று சொல்லி இந்த கிருபையினால் என்னை புதுப்பிங்க. இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவரே ஒரு கழுகு தோத்த பலன் எனக்கு தாங்க. என் சூழ்நிலையை நான் மேற்கொள்வதற்கு, அந்த சூழ்நிலைகளை சந்திக்க ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் துதிப்பே. உம்மை